தீர்த்த கனமழையால் புதுச்சேரி திண்டிவனம் சாலையை வெள்ள நீர் மூழ்கடித்துள்ளது. இது குறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன். தற்போது அங்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை அகற்ற என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? மேலும் போக்குவரத்து மாற்றம் ஏதேனும் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது வங்கக்கடலில் உருவாகியிருந்த பெஞ்சல் புயல் காரணமாக இந்த பகுதியில் கடுமையான கனமழையானது பெய்திருக்கிறது. அதாவது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி புதுச்சேரி திண்டிவனம் சாலை பகுதி. இந்த பகுதியில் நேற்று இரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக இந்த பகுதியே ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர் காவேரி பாக்கம் பகுதியிலிருந்து ஏரி நிரம்பி அதனுடைய உபரி நீர் இந்த பகுதி முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுகிறது. இங்கே அருகே இருக்கக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் இந்த மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த புதுச்சேரி திண்டிவனம் சாலையை பார்க்கும்போது இந்த பகுதி முழுவதுமாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து வரக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கிருந்து வரக்கூடிய வாகன ஓட்டிகள் இந்த வெள்ள நீரை தத்தளித்தபடி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே இருக்க ஒருத்தருடன் நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பகுதியில் எப்போ தண்ணி இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, வாகன ஓட்டிகளாக எப்படி போகிறாங்க? நைட்டில் இருந்து அப்படி தான் சார் அதிகமாக இருக்குது. நைட்டு ஒரு 4 மணிலேருந்து அப்படி தான் இருக்குது. வாகனம் போகிறது ரொம்ப கஷ்டம் தான். இங்கே எல்லாமே எந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போகல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவசர தேவைக்கெல்லாம் எப்படி நீங்கள் போகிறீங்க? இது வரைக்கும் அவசர தேவைக்கு எந்த கான்ட்ராக்டும் பண்ணல சார். நாங்கள் எழுந்து இப்போ போகிறவங்கள அப்படி பார்த்துட்டுருவோம், அவ்வளோதான். இன்னும் அவசர தேவைக்கு யாரும் இந்த பக்கம்லாம் இன்னும் யாருமே வெளியில் என்ன ஆனாங்கன்னே தெரியல. இந்த புதுச்சேரி திண்டிவனம் சாலையில் இந்த பகுதியில் மட்டும்தான் தண்ணி நிற்கிறா, வேறு எந்த பகுதியிலாம் தண்ணி? எல்லா இடத்துலையும் பரவலாகவே தண்ணி இருக்குது சார். இங்கே அதிகமாக இருக்குது. அந்த பக்கம்லாம் கொஞ்சம் பரவலாக அதிகமாக தான் இருக்குது. சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பகுதியில் எவ்வளோ நேரமாக இந்த தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது? இந்த தண்ணி எங்கேருந்து வருது, எங்கே போய் கடலில் கிடக்குது? நேற்று இரவு ஒரு 9 மணி அளவுலேருந்து இந்த தண்ணி ஃபுல்லாகவே எல்லா திண்டிவனம் போகிற எல்லா இடத்துலையுமே தண்ணி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அது இந்த இடம் முக்கியமான ஒரு சாலை. இது மரக்காணம் போகிறது, பாண்டி போகிறது, இந்த சைடு ஈஸ்டர் லைனில் போகிற எல்லா வண்டியும் தான் போய் ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த வகாப் நம்பர் ஒரு ஏரியா இருக்குது. இந்த பகுதி பூரா தண்ணி சூழ்ந்து இருக்குது. அதனால் இங்கே பெரும் பாதிப்பு அதிகமாக திண்டிவனத்தில் இந்த இடத்துல நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை சாலை முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகிறது. இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் இந்த வாகனங்களை பத்திரமாக பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். சார் நீங்கள் எங்கே போகிறீங்க? இந்த தண்ணியோட சீற்றம் எப்படி இருக்குது? இல்லை சார், எனக்கு தெரியாது. என்னன்னு தெரியாது சார். நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். இது காலையில் கூடுதலாக இருந்தது தண்ணி வடியாமல். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. காவல்துறை அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. பொதுமக்களும் ஒரு சிலர் சேர்ந்து பொதுமக்கள் பயணிக்கிறதுக்கு கடக்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க. இது இன்னும் கொஞ்சம் மேற்பட்டு நல்ல நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்பு, பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. அதாவது இந்த பகுதியில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக சாலையை உடைத்து இந்த தண்ணீரை வெளியேற்றும் பணிகளில் நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.